கள்ளக்குறிச்சி தொகுதியை கைப்பற்றுவது யார்? விவசாய தொழில பிரதானமாக கொண்டது கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதியில நெல், கரும்பு, மணிலா, மரவள்ளி கிழங்கு, மஞ்சள்னு பல்வேறு பயிர்களும் பயிரிடப்படுது. இங்க தயாரிக்கப்படுற மரச்சிற்பங்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்தது மாவட்டத்தோட பெருமை. சுமார் 243 கிராமங்களை உள்ளடக்கியது கள்ளக்குறிச்சி தொகுதி. இந்த தொகுதியில பெரும்பான்மையாக பட்டியலினத்தவர்களும் அதற்கு அடுத்தபடியாக வன்னியர்களும் உடையார் மற்றும் கவுண்டர்கள் குறிப்பிடத்தக்க அளவுல வசிக்கிறாங்க. இந்த தொகுதியில ஆண்கள் 1,37,649 பேர், பெண்கள் 1,41,044 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 69 பேர்னு மொத்தம் 2,78,762 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தொகுதி 1952ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது. 1962ல தனி தொகுதியா மாற்றப்பட்டது. பின்னாடி 1967ல கள்ளக்குறிச்சி பொது தொகுதியாக மாறிடுச்சு. அதன் பின்னர் 1977ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சி தொகுதி நீக்கப்பட்டு சின்ன சேலம் தொகுதியா மாற்றப்பட்டது. தொகுதி மறுவரைக்கு பின்னாடி 2011 முதல் தனி தொகுதியாகவே இருந்து வருது. இந்த தொகுதியில சுயேட்சை 2 முறையும், திமுக, அதிமுக தலா 3 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 தேர்தல்ல திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் மணிரத்னம், அதிமுக சார்பில் செந்தில்குமார் இடையே நேரடி போட்டி நிலவியது. இதுல செந்தில்குமார் 25,871 வாக்குகள் வித்தியாசத்துல மணிரத்னத்தை தோற்கடிச்சாரு. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2026 தேர்தல் களமும் 2021 தேர்தல் களம் போலவே இருக்கு. திமுக கூட்டணியில விசிக இந்த தொகுதியை போராடி பெற்று களமிறங்கி இருக்கு. விசிக வேட்பாளராக தொல் திருமாவளவனின் சகோதரி மகள் வழக்கறிஞர் கு மாலதி களமிறங்கி இருக்கிறாங்க. அதிமுக சார்பில் ராஜீவ்காந்தி, தாவேக சார்பில் அருள் விக்னேஷ், நாம் தமிழர் கட்சி சார்பில் நாகமால்னு முக்கிய வேட்பாளர்கள் களம் காண்றாங்க. இருந்தாலும் திமுக கூட்டணி விசிக வேட்பாளர் மாலதிக்கும் அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்திக்கும் இடையே தான் நேரடி போட்டின்னு சொல்லலாம். மாவட்ட செயலாளர் குமரகுருவின் சாய்ஸ்ல அதிமுக வேட்பாளரான ராஜீவ்காந்திக்கு சீட் கொடுத்ததால மாவட்ட செயலாளருடன் முரண்பட்ட முன்னாள் எம்எல்ஏ அழகுவேல் பாபு இப்போ திமுக பக்கம் தாவி இருக்கிறார். இதுக்கெல்லாம் நான் சோர்ந்து விட மாட்டேன்ற ரீதியில தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காரு ராஜீவ்காந்தி. அதிமுக ஆட்சியில உருவானதுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அதிமுக ஆட்சியில உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாவட்ட எல்லையில இருக்க சர்வதேச தரத்திலான கால்நடை பூங்கா உள்ளிட்டவற்றை தங்களின் கட்சியின் சாதனையாக அதிமுக எடுத்து வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு கனியாமூர் பள்ளி கலவர வழக்கு ஏற்பட்டது. கள்ளச்சாராய உயிரிழப்புகளாலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இழுக்கு ஏற்பட்டது. இதெல்லாம் மறக்காம சொல்லி ராஜீவ்காந்தி வாக்கு சேகரிச்சுட்டு வராரு. இந்த தொகுதியில அதிமுகவோடு நேரடியாக மோத திமுக தயங்குது. அதனாலதான் கடந்த முறை காங்கிரசுக்கும் இந்த முறை விசிகாவுக்கும் ஒதுக்கி இருக்கு. இதுவே எங்களுக்கு வெற்றி, இம்முறையும் எங்களுக்கு தான் இந்த தொகுதியில வெற்றின்னு மார்த்தட்டுறாங்க அதிமுகவினர். அதே நேரத்துல திமுக கூட்டணியில உள்ள விசிக வேட்பாளரான கு மாலதியோ அதிமுக ஆட்சியில மாவட்டம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஆட்சியர் அலுவலகத்தை முழுமையா கட்டி முடிச்சது மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துள்ளது திமுக அரசு தான். மலைவாழ் மக்களோட வாழ்வாதாரத்தை உறுதி செய்யற வகையில வன உரிமை சான்று, மலையில் சாலை வசதிகள், மொபைல் ஆம்புலன்ஸ்னு அடிப்படை வசதிகளை திமுக செய்து கொடுத்திருக்கு. கள்ளக்குறிச்சி போக்குவரத்து நெரிசலை குறைக்கிற வகையில புதிய பேருந்து நிலையம், கள்ளக்குறிச்சி நகருக்கு பாதாள சாக்கடை திட்ட அறிவிப்பு ஆகியவற்றையும் எடுத்து கூறி வாக்கு சேகரிச்சுட்டு வராங்க மாலதி. இந்த தொகுதியில கள்ளச்சாராயம் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டதாகவும் அவங்களோட பிரச்சாரத்துல குறிப்பிட்டு வராங்க. விசிக வேட்பாளர் மாலதியை எப்பாடுபட்டாது வெற்றி பெற செய்யணும்ட்டு திமுக மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவரோட கட்சியினருக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாராம். அதனாலேயே வசந்தன் கார்த்திகேயனே போட்டியிடுவது போல வரிஞ்சு கட்டி கொண்டு திமுக காரங்க வேலை பார்க்கறாங்க. தங்களோட தலைவரின் சகோதரி மகள்ன்றதுனால விசிகாவினரும் கூடுதல் அக்கறையோட வேலை பார்க்கறாங்க தொகுதியில. தாவேகா வேட்பாளரான அருள் விக்னேஷ் அவரோட பிரச்சாரத்துல கனியாமூர் பள்ளி கலவர வழக்கையும் அதனால பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டதையும் எடுத்து கூறி வாக்கு சேகரிக்கிறார். அதிமுக, திமுகன்னு 2 கட்சிகளாலும் கள்ளக்குறிச்சி தொகுதி எந்த வளர்ச்சியையும் பெறலன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு.
நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான நாகம்மாள் சீமானோட வீர வசனங்களை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரிக்கிறாங்க. விவசாயத்தை மேம்படுத்த நாம் தமிழர் கட்சி வகுத்துள்ள விவசாய திட்டங்கள் எல்லாம் இந்த தொகுதியில செயல்படுத்துவோம்னு உறுதியளிச்சுட்டு வராங்க. இப்படியான கடும் போட்டா போட்டிகளுக்கு இடையே கள்ளக்குறிச்சி தொகுதியை கைப்பற்ற போவது யாருன்றது மே 4ஆம் தேதி தெரிய வரும்.